வெல்கம் பேக் டு பயோலெஜன்ஸ். Why fear when biolegends is here? இன்றைக்கி நம்ம சாப்டர் 2 பயாலஜி கிளாஸ் 12ல் நம்ம தேர்ட் டாப்பிக்கான போலன் கிரெயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ போலன் கிரெயின்ஸை நம்ம மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட ஷேப் பற்றி பார்க்கும்போது இது ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அண்ட் இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தோம்னா 25லேருந்து 50 மைக்ரோமீட்டர் தான் இதோட டயாமீட்டர். போலன் கிரெயின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக அதுக்கு 2 லேயர் இருக்குது, அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் லேயர். அவுட்டர் லேயர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவுட்டர் லேயர் இஸ் யூஸ்வலி ஹார்ட், இட் இஸ் நோன் அஸ் எக்ஸைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸைன் அப்படின்ற லேயர் வந்து இருக்கிறதுலே இந்த உலகத்திலே ரொம்ப ரெசிஸ்டண்டான ஆர்கானிக் மெட்டீரியலான ஸ்போரோபாலனைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸால் இது வந்து மேட் ஆயிருக்கு. இதனால் இந்த போலன் கிரெயினை ஒரு அன்பிரேக்கபிள் இல்லை வந்து ரெசிஸ்டபிள் ஃபாசில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் போலன் கிரெயினை ஃபாசில் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இட் இஸ் வெரி ப்ரிசர்வேட்டிவ் ஆஸ் லைக் அ ஃபாசில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்போரோபாலனால் ஹை டெம்பரேச்சர்ஸ், ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கலை மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்னர் லேயர். ஸோ இன்னர் லேயர் வந்து இன்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸால் மேடாயிருக்கு. எந்தெந்த இடத்துல ஸ்போரோபாலனின் இல்லையோ, அதாவது ஸ்போரோபாலனின் ஆப்சண்ட்டான இடத்துல நமக்கு அது வந்து ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெர்ம் போர் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர் இன் பாலினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த போலன் டியூப் வந்து அந்த எக்ஸல்ஸை ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ வென் போலன் கிரெயின் இஸ் மெச்சூர், ஒரு போலன் கிரெயின் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதில் மொத்தமாக 2 செல்ஸ் வரும். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல். 60% ஆஃப் போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ஜெனரேட்டிவ் செல், அதாவது 2 செல்டு ஸ்டேஜ்லேயே ஷெட் ஆஃப் ஆகிடும். மீதி 40% வந்து 3 செல்டு ஸ்டேஜில் ஷெட் ஆஃப் ஆகும். ஃபஸ்ட் இந்த 2 செல்டு ஸ்டேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 2 செல் இருக்குது, ரைட்? ஸோ வெஜிடேட்டிவ் செல் வந்து ரொம்பவே பிக்கரான ஒன்று. அதில் அபண்டன்ட்டான ஃபுட் மெட்டீரியல்ஸும் இர்ரெகுலர்லி ஷேப்டு நியூக்ளியஸும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் செல் வந்து பார்த்தோம்னா ஜெனரேட்டிவ் செல். இது ரொம்பவே குட்டியான ஒரு செல்லு. இதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் நியூக்ளியஸ் கிடையாது. இது வந்து இந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து வெஜிடேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாசத்தில் தான் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம 2 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 40% ரிமைனிங் ஆஃப் 3 செல்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ வந்து இந்த ஜெனரேட்டிவ் செல் டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸ்க்கு ஒரு ரைஸ் கொடுக்குதோ அப்போ தான் வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா 3 செல்டு ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 40% ஆஃப் போலன் கிரெயின் வந்து 3 செல்டு ஸ்டேஜை அண்டர்கோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு போலன் கிரெயின்ஸால் வரக்கூடிய ஒரு அலர்ஜிஸ், என்னென்ன அலர்ஜிஸ் வந்து போலன் கிரெயின்ஸால் வரும்னு பார்த்தோம்னா, chronic respiratory disorders, okay, like the asthmas, bronchitis, அப்புறம் எக்ஸ்பெஷலி ரைனிட்டிஸ். இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர். இதெல்லாம் வந்து போலன் கிரெயினால் மேடாகிற ஒரு அலர்ஜினால் வருது. ஸோ இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு போலன் அலர்ஜி கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது பார்த்தீனியம் ஹிஸ்டரோஃபோரஸ், அதாவது கேரட் கிராஸ். இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு போலன் அலர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பயோலெஜன்ஸ். Why fear when biolegends is here? Let's meet in the next video. Thank you.